हाय फ्रेंड्स इनकी நம்ம என்ன பார்க்க போறோம்னா மக்ரோனி ரெசிபி தான் பார்க்க போறோம். மக்ரோனில ஹெல்தி அண்ட் டேஸ்டியா பார்க்க போறோம். மக்ரோனில போய் என்ன ஹெல்தி அண்ட் டேஸ்டி அது போய் ஜங்க் ஃபுட் ஆச்சு அப்படினு தானே யோசிக்கிறீங்க. இல்லங்க, இதுல கூட நம்ம ஹெல்தியா செய்யலாம். ஏனா வந்து நம்ம வீட்ல குழந்தைகளும் இருப்பாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. அவங்க ஜங்க் ஃபுட் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஜங்க் ஃபுட்டையும் நம்ம ஹெல்தியா கொடுக்கணும். அதுதான் வந்து மாம்ஸோட வேலை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மக்ரோனி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னடா இது பீட்ரூட் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பீட்ரூட் வச்சு தாங்க நம்ம மக்ரோனியை செய்ய போகிறோம். மக்ரோனியில் போய் பீட்ரூட்டா எப்படி அது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். அதோட சக்கரையில் வெறும் ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பீட்ரூட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இங்கே சக்கரை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன், ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு நான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கறதில்ல. இஞ்சி பூண்டு சேர்க்காம தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலன்னா இது நான் வந்து இஃப்தியாருக்காக தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன், என் பசங்களுக்காக. நம்ம நோன்பு முடித்த உடனே சாப்பிட்றதுனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால், மசாலா ஐட்டம் இருந்தால் நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அதனால தான் நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்காம நான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மக்ரோனி இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மக்ரோனி, அதை நம்ம சேர்த்திக்கிட்டோம். இதை நல்லா கிளறிடலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா இதில் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இப்போ நான் இதில் வந்து பாருங்கள் 1 to 3 மசாலா தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இதில் நான் 1 to 3 மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் வந்து எதில் டம்ளரில் இருந்தாலும் சரி, ஒரு பவுலில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் வந்து மக்ரோனி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 1க்கு 2 தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் அளவு எடுத்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம மக்ரோனி எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மக்ரோனி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.